வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேஆர் வீடியோஸ். வணக்கம். கேஆர் வீடியோஸ்க்காக கேவி கிருஷ்ணன். பக்தர்களுக்கெல்லாம் ஒரு விஞ்ஞாபனம். இன்று முதல் பகவத்கீதையாகப்பட்டது பாராயணம் செய்யப்படப் போகின்றது. பகவத்கீதை எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். மகாபாரதத்திலே மகாபாரத யுத்தம் நடப்பதற்கு முன்னாலே அந்த கௌரவ சேனையும் பாண்டவ சேனையும் இரண்டு பக்கங்களிலே நின்று கொண்டிருக்க, ஒரு பக்கத்திலே தன்னுடைய தாயாதிகளான கௌரவர்களையும் கிருபர், துரோணர், பீஷ்மர் போல ஆச்சாரியர்களெல்லாம் பார்த்தான் அர்ஜுனன். இந்த சைடில் பாண்டவ சேனை நின்று கொண்டிருக்கிறது. இவர்களையெல்லாம் பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுகின்றது. இத்தனை பேரையும் வதம் பண்ணி நமக்கு ராஜ்யம் ஆள வேண்டுமா? இவர்களையெல்லாம் வதம் செய்தால் அது பாவம் வந்து சேராதா? எதிர் சைடில் நிற்கக்கூடியவர்களெல்லாம் யார்? துரோணர், அஸ்திர வித்தியை கற்றுக் கொடுத்தவர். பீஷ்ம பிதாமகர், தாத்தாவாக இருக்கக்கூடியவர் பிதாமகர். தாத்தாவை வதம் பண்ண வேண்டுமா? தன்னுடைய பெரிய பாபசங்களான துரியோதனாதிகள், இன்னும் உலகத்திலே இருக்கக்கூடிய மற்ற ராஜாக்கள் எல்லாருமே இந்த பாரத யுத்தத்துக்காக ரெண்டு கட்சிகளாக பிரிந்து நிற்கின்றார்கள். இத்தனை உயிர் சேதம் செய்ய வேண்டுமா என்று அர்ஜுனன் ஒரு கணம் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும் பொழுது அவருடைய மனசிலே அந்த பயமானது ஏற்படுகிறது. அந்த பயத்தை தீர்ப்பதற்காக பகவான் கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கின்றார். அப்படி உபதேசம் செய்து அந்த கீதையினுடைய சாரத்தை புரிஞ்சு கொண்ட அர்ஜுனன், இந்த உலகத்திலே நாம் எதுவும் செய்வதில்லை, எல்லாம் நம்மளுடைய ஒரு டியூட்டியாக இருக்கின்றது. அந்த டியூட்டியை நாம் செய்கின்றோம், நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்கின்றோம், அவ்வளவுதான் என்று ஒரு தெளிவு அர்ஜுனனுக்கு ஏற்படுகின்றது. அப்படி தெளிவு ஏற்பட்ட அர்ஜுனன் பாரத யுத்தத்திற்கு தயாராகின்றான், யுத்தம் செய்கின்றான். கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அளவற்ற திறமையினாலேயும் அர்ஜுனனுக்கு கூட்டப்பட்ட உற்சாகத்தினாலேயும் சகாயத்தினாலேயும் பாண்டவ சைன்யம் ஜெயிக்கின்றது. பாண்டவர்கள் ஜெயம் கொள்கின்றார்கள். கௌரவர்களையும் மற்ற துஷ்ட அசுரர்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியதான ராஜாக்களை எல்லாம் வதம் செய்து பூமி பாரம் குறைத்து, கிருஷ்ணாவதாரத்தினுடைய மெயின் தத்துவமே துஷ்ட நிகிரகணம்தான். அப்படி அந்த துஷ்டர்களையெல்லாம் வதம் பண்ணி பூமி பாரத்தை குறைத்து தன்னுடைய அவதார காரியத்தை அர்ஜுனன் முகாந்திரமாக கிருஷ்ண பரமாத்மா நிறைவேற்றிக் கொள்கிறார். நாம் அமிர்த மதனம், அதாவது அமிர்தம் கடையக்கூடியதான ஒரு கதை கேட்டிருக்கின்றோம். அப்படி அந்த அமிர்தம் கடையும் பொழுது அதிலிருந்து சந்திரன், அதே போல காமதேனு, கல்பன விருட்சம், கௌஸ்துபம், இது மாதிரி பல ரத்னங்கள் கிடைச்சா போல இந்த மகாபாரதம் என்று சொல்லக்கூடியதான அந்த அமிர்தத்தை கடையும் பொழுது அதிலிருந்து நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கின்றது? தர்மசாஸ்திரங்களை உத்கோஷணம் செய்யப்படக்கூடியதான அந்த கீதை, வேதத்திலே உபனிஷதங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியதான அந்த கீதை என்று சொல்லக்கூடியதான மகா அமிர்தமானது கிடைக்கின்றது. அதை தவிர விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடியதான ஒரு ரத்னம், ஸ்தோத்திர ரத்னம் கிடைக்கின்றது. அதே போல சிவசகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம் கிடைக்கின்றது. அப்படி மாதிரி நிறைய கதைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் பொக்கிஷம் போல அந்த மகாபாரதத்திலிருந்து கிடைக்கின்றது.
அந்த மகாபாரதம் என்று சொல்லக்கூடியதான பெரிய கிரந்தம், அது இத்தனையும் தனக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டு இருக்கக்கூடியதான அந்த கிரந்தம், அதிலே கிருஷ்ண பரமாத்மா தன் திருவாயாலேயே அர்ஜுனனுக்கு கற்பித்த உபனிஷத் சாரம்தான் இந்த பகவத்கீதை என்று சொல்லக்கூடியது. இந்த பகவத்கீதையினுடைய பிராதான்யம் எல்லா இடத்திலேயும் நிறைந்து கிடக்கின்றது. இப்போ உதாரணமாக சொன்னோமே ஆனால், கோர்ட்டிலே கேஸு விசாரணைக்கு வருகின்றது. அப்போது அந்த சாட்சிகளிடத்திலே அந்த பகவத்கீதை புத்தகத்தை கொடுத்து நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று சத்திய வாக்குமூலம் வாங்கின்றார்கள். இதே போல இந்தியாவில் மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் ராஜ்யமான ரஷ்யாவில் கூட அந்த பகவத்கீதையை பற்றி ஒரு கேஸ் வந்தது. பகவத்கீதை அந்த தீவிரவாதத்தை போஷிப்பிக்கிறது, தீவிரவாதத்தை ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு கிரந்தமாக இருக்கிறது. அதனாலே இதை பேன் செய்ய வேண்டும், அதை படிக்கக்கூடாது. ரஷ்யாவிலே அப்படி ஒரு கேஸ் வந்தது. அதுக்கு ஜட்ஜி என்ன சொன்னார், அது தீவிரவாதத்தை சொல்லக்கூடிய கிரந்தம் கிடையாது, மனுஷர்களுக்கு நீதி நியாயம் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிரந்தமாக இருக்கின்றது என்று, அதனாலே அதை பாராயணம் செய்யலாம் என்று சில நாள்களுக்கு முன்பாக பேப்பர்கள் எல்லாம் வந்திருந்தது. அப்படி இந்தியாவை தவிர வேற நாடுகளில் எல்லாமே கூட இந்த பகவத்கீதையினுடைய பிராதானியம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடியதான இந்த பகவத்கீதையை நாம் அனுதினமும் அனுசந்தானம் பண்ண வேண்டும். அர்த்தத்துடன் அனுசந்தானம் செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அப்படி அந்த அர்த்தத்தை தெரியாமல் சோத்திரத்தை மட்டும் படித்தாலும் கூட அதுக்குண்டான பலம் கிடைக்கின்றது. எப்படி என்றால், நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது, அதில் தெரிஞ்சு கை வைத்தாலும் தெரியாமல் கை வைத்தாலும் சுடுகின்றது அல்லவா? அதே போல தெரிஞ்சு படித்தாலும் அதனுடைய பலம் கிடைக்கும், அர்த்தங்கள் தெரியாமல் படித்தாலும் அதனுடைய பலம் கிடைக்கின்றது. அப்படியாப்பட்ட அந்த கீதையை தினசரி நாம் இங்கே பாராயணம் செய்ய போகின்றோம். அது இன்று முதல் ஆரம்பமாகின்றது. இன்று இந்த ரத்ன சுருக்கமாக இந்த கீதையை பற்றின சமாச்சாரங்களை சொன்னேன். இந்த கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்கின்றது. முதல் அத்தியாயமாக அர்ஜுன விஷாத யோகம், இரண்டாவதாக சாங்கிய யோகம், மூன்றாவதாக கர்மயோகம், நான்காவதாக ஞான கர்ம சந்நியாச யோகம், ஐந்தாவதாக சந்நியாச யோகம், ஆறாவதாக தியான யோகம், ஏழாவதாக ஞான விஞ்ஞான யோகம், எட்டாவதாக அக்ஷர பிரம்ம யோகம், ஒன்பதாக ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம், பத்தாவதாக விபூதி யோகம், 11ஆவதாக விஸ்வரூப தர்சன யோகம், 12ஆவதாக பக்தி யோகம், 13ஆவதாக க்ஷேத்ரஜ விபாக யோகம், 14ஆவதாக குணத்ரய விபாக யோகம், 15ஆவதாக புருஷோத்தம யோகம், 16ஆவதாக தெய்வாசுர சம்பத் விபாக யோகம், 17ஆவதாக சப்தத்ரய விபாக யோகம், கடைசியில் 18ஆவதாக மோட்ச சந்நியாச யோகம். அப்படி 18 சாப்டர்ஸ் இருக்கின்றது, 18 அத்தியாயங்கள் இருக்கின்றது. இந்த 18 அத்தியாயங்களிலே கிட்டத்தட்ட 700 ஸ்லோகங்களோடம் வருகின்றது. அப்படி இந்த 700 ஸ்லோகங்களை சொல்லி கலக்கமற்று இருக்கும் அர்ஜுனனுடைய மனதை சுத்தமாக பண்ணி, தெளிந்த நீர் போல பண்ணி அந்த யுத்தத்தை செய்ய தூண்டுகிறார் பகவான். அது அந்த யுத்தமானது ராஜ்யத்துக்காக நடந்த யுத்தம் கிடையாது, ஒரு தர்ம யுத்தம். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும், நீதிக்கும் அநீதிக்கும் நடுவிலே நடக்கின்ற யுத்தமாக இருக்கின்றது. அதில் சத்தியம் ஜெயிக்கின்றது. அதனால்தானோ என்னவோ நம்ம இந்தியன் கவர்மெண்டினுடைய எம்பளத்தில் கூட
சத்தியமேவ ஜெயதே என்ற சமஸ்கிருத வார்த்தையை குறித்திருக்கின்றார்கள். இனி அந்த கீதை பாராயணத்துக்கு செல்வோம். ஹரி ஓம்.